முதலமைச்சர் விஜயை அவரது இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்த மதிமுக எம்பி துரை வைகோ. திருச்சி மக்களவை தொகுதி வளர்ச்சி, விவசாயிகள் நலன் தொடர்பாக கோரிக்கை மனு அளித்ததாக தகவல். $18,600 கோடி ரூபாயில் 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 8,200 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தமிழ்நாட்டில் L&T நிறுவனம் 3 திட்டங்கள் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். ஊரக உள்ளாட்சித்துறை குறித்தும் துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை. இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய் கோட் சூட் அணிவது பிரச்சினை இல்லை, கோட்டை விடுவதுதான் பிரச்சினை. நீங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை விடமாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திரை கவர்ச்சி இல்லாமல் எதை வைத்து ஆட்சிக்கு வந்தீர்கள்? மிசாவில் சிறைக்கு சென்றீர்களா? மத்திய பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தீர்களா? நல்லா வருது என்று முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்கள் சரண்டர் செய்யப்படுவதை தடுக்க வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் 7 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மதுரை மாநகர காவல் ஆணையராக கபில்குமார் சரத்கர், ரயில்வே IGயாக அபிஷேக் தீட்சித், நெல்லை சரக DIGயாக திருநாவுக்கரசு நியமனம். மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட விவகாரத்தில் யாரும் தப்ப முடியாது, அமைச்சர் CTR நிர்மல்குமார் திட்டவட்டம். ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்தில் CBI விசாரணை தேவை என EPS வலியுறுத்தல். தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளும் புதிய ஆட்சியில் டெண்டர் தரவுகள் மாயமானதை எப்படி புரிந்து கொள்வது எனவும் கேள்வி. நடு இரவில் வந்து திருட ஹார்ட் டிஸ்க் என்ன மந்தையில் இருக்கும் ஆடா? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தூரசக்தியை காப்பாற்ற முயல்கிறதா பேரசக்தி எனவும் காட்டம். யாரையும் காப்பாற்றும் நோக்கம் இல்லை, யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை உறுதி. எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் CTR நிர்மல்குமார் பதிலடி. மின்வெட்டு பிரச்சினையை திசை திருப்பும் முயற்சியாக ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என புகார் கூறுவது செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. மின்வெட்டுக்கான காரணம் குறித்த ஆய்வுக் கூட்டத்தை அமைச்சர் நிர்மல்குமார் நடத்தவில்லை எனவும் பேட்டி. டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முறைகேடு நடக்கவில்லை என்றால் CBI விசாரணை நடந்து வருவது ஏன்? திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சரமாரி கேள்வி. கட்டுமான பணிகள் குறித்த டெண்டர்களில் கமிஷன் இல்லாத வெளிப்படைத்தன்மை. பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா உறுதி. ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடக்கும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது. காங்கிரஸ் இழைத்த துரோகத்தினால் மனக்காயமுற்றிருக்கும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த முடிவு என திமுக தலைமை அறிவிப்பு. தனியார் பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு கட்டணம் வசூல் செய்கிறார்கள் என்பதை வெளிப்படைத்தன்மையோடு தெரிவிக்க வேண்டும். அதிக கல்வி கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்கலாம் என்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி.
மாநில தலைவர் என்கின்ற முறையில் அண்ணாமலை ராஜினாமா என என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. புதிய கட்சி தொடங்குவது குறித்து அண்ணாமலை இதுவரை யாரிடமும் பேசவில்லை எனவும் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில். நாளை நண்பகல் 12 மணிக்கு மக்களுடன் மனம் திறந்து உரையாட ஆவலுடன் இருக்கிறேன். சமூக வலைதளங்கள் மூலம் மக்களை சந்தித்து கருத்துக்களை பகிர உள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகம் முழுவதும் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச லாவணியம் கரைபுரண்டு ஓடுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரெய்ட். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது குறித்து தமிழக அரசின் முடிவு என்ன? வரும் 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை மீனம்பாக்கம் ஆதி திராவிடர் நலப்பள்ளி அருகே செயல்படும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுவை முற்றுகையிட்டு மக்கள் கோரிக்கை. அந்தியூர் அருகே டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்ட பெண்களிடம் தவறாக பேசிய மதுப்பிரியருக்கு அடி உதை. பெண்களிடமிருந்து மதுப்பிரியரை பத்திரமாக மீட்டு அனுப்பி வைத்த போலீசார். அரசு நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா மற்றும் தாவிக எம்எல்ஏ இடையே மோதல் போக்கு. முதல் நிகழ்ச்சியில் எம்எல்ஏவை மேயர் பிரியா அவமதித்தால் இரண்டாவது நிகழ்ச்சியை புறக்கணித்து சென்ற தாவிக எம்எல்ஏ பல்லவி. பள்ளி கட்டிட திறப்பு நிகழ்ச்சியில் தாவிக எம்எல்ஏவை அவமதிக்கவில்லை என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம். வேண்டும் என்றே பிரச்சினை செய்ய நினைப்பவர்களை என்ன சொல்ல முடியும் எனவும் ஆவேசம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் எங்கள் எம்எல்ஏக்களை மதிமுக எம்எல்ஏக்களாக கூற முடியவில்லை என துரை வைகோ ஆதங்கம். எங்கள் கட்சியில் உள்ள ஒருவர் மற்றொரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவதை எப்படி ஏற்க முடியும் எனவும் பேட்டி. தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இல்லை. சீர்காழி தொகுதியில் மதிமுகவினர் சொந்த சின்னத்தில் நிற்பதாக அறிவித்த பின் ஏன் மாற்றினீர்கள் என ஜவாஹிருல்லா கேள்வி. திருச்சியில் 14 வயது சிறுமியை காரில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வாடகை கார் ஓட்டுநர். வாடகை கார் ஓட்டுநரை தேடிப்பிடித்து மடக்கி சரமாரியாக தாக்கி போலீசிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். தமிழ்நாட்டில் தாவிக அரசு பதவியேற்று ஒரு மாதத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான நிலையில் தள்ளப்பட்டுள்ளது. நாள்தோறும் நடக்கும் குற்றங்களை சுட்டிக்காட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. சி.வி. சண்முகத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கக்கூடாது. விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பசுபதி பேச்சு. $4125 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் 110 கிலோமீட்டர் தூரம் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி. திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்துள்ளதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து சேதம். எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள். ஊத்தங்கரை அருகே ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு அரிசி வழங்குவதில் முறைகேடு செய்வதாக பொதுமக்கள் புகார். 35 கிலோ அரிசிக்கு பதிலாக வெறும் 15 கிலோ மட்டுமே வழங்குவதாக குற்றச்சாட்டு. சங்கராபுரம் அருகே மின்கம்பியில் ஏற்பட்ட தீப்பொறி காரணமாக தீப்பற்றி எரிந்த கூரை வீடுகள். வீடுகளில் இருந்த நகைகள், பணம் உள்ளிட்டவை தீயில் எரிந்து சேதம்.
வாசுதேவநல்லூர் அருகே தனியார் பள்ளி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 மாணவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் திறந்த முதல் நாளே விபத்தில் சிக்கிய தனியார் பள்ளி வாகனம். தமிழ்நாட்டில் சென்னை மீனம்பாக்கம், வேலூர், கடலூர், திருத்தணி உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் வீட்டிலேயே முடங்கிய மக்கள். கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ஜூன் 6ஆம் தேதி நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. சென்னை, தென்காசி, நெல்லை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்தியா வந்துள்ள வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடியை சந்தித்து இரு நாடுகளின் நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் செய்வதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் காட்டம். மேகதாது விவகாரம் தற்போது மத்திய அரசின் கையில் இருப்பதாகவும் பேட்டி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் இருந்து விராட் கோலி விலகல். ஐபிஎல் போட்டியின் போது ஏற்பட்ட காயம் காரணமாக உடற்தகுதி பெற முடியாததால் விலகியதாக தகவல். தாயின் மறைவுக்கு பிறகு மீண்டும் கார் ரேஸுக்கு திரும்பிய நடிகர் அஜித் குமார். கனத்த மனதுடன் மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டதாக பதிவு.